மக்கா மிஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி நோ மோர் பூமர் டாக்ஸி انا சார் ரொம்ப பிஸி. அந்த இங்கி பிங்கி போடுமா, ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும்போது ஒரு லைன் பாடாம இங்கி 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 காவாலே லுங்கி காவாலே. நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா? ப்ரொடியூசருங்க ஹாய் பாஸ் டீசர்ல கூட ஸ்ரீராம் மாதிரி பாடணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி டிடிவி கணேஷ் சார் அவர்கள். குட் மார்னிங் எவ்ரிபடி. வண்டர்ஃபுல். இப்பதான் எங்க மார்னிங் பிரிஸ்கா இருக்கு சார். ஆமா, இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பத்துல இருக்கிற கதை. இப்பெல்லாம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. 2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலயும் ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு. மாஸ் சாங் அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. உங்களுக்கு பார்த்து அப்படி போயிடுது. அந்த ஒரு மூமெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து சார் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார்? நீங்க மக்கா மிஷி ஸ்டெப் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க மக்கா மிஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுக்கலாம், நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சாங் போட்டீங்கன்னா பண்ணுவேன். ஆனா சார் எங்களுக்காக ரெண்டு ஸ்டெப் இல்ல ஒரே ஒரு மிஸ்டேக். இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும். அப்பதான் ஷூ வேற போட்டு வரல, பல்லு வடிஞ்சிடும். அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா? சவுண்டே காணுமே சார். நீங்க வந்தோடனே எல்லாம் வேற லெவல்ல. ஓகே, சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்க டீசர்ல சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இங்கி பிங்கி போடுமா? ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும்போது ஒரு லைன் பாடாம கண்டிப்பாக. ப்ரொடியூசருங்க ஹாய் பாஸ் ஹாய் ரவி இங்கி 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 காவாலே லுங்கி காவாலே இப்படின்ட்டு இவ்வளவு அருமையான பாட்டை லுங்கி காவாலேன்னு அந்த டைரக்டர் ஒரு லிரிக் எழுதினாரு. அதனால அதை பாடிட்டேன். ஓகே சிட்ராம், சாரி. Thank you, but anyway, we are very proud that we have launched you here as a singer.